பரபரப்பான சூழலில் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் சலீம் தரும் தகவல்களை இப்பொழுது கேட்கலாம். மகாராஷ்டிராவை பொறுத்தவரை எந்த கட்சியும் பெரும்பான்மை எடுக்காத ஒரு நிலையில் பாஜக ஆட்சி அமைத்துள்ளது. பாஜகவை சேர்ந்த தேவேந்திர ஃபட்னவிஸ் முதலமைச்சராகவும் ஆயிட்டார். ஆனால் நாளை மறுநாள் தான் உண்மையான டெஸ்ட் இருக்குது, உண்மையான பயிற்சி இருக்குது. என்ன அப்படின்னா, வாக்கெடுப்பு நடத்தப்படும் சட்டமன்றத்தில் மொத்தத்தில் 288 சீட்டு, பாதிக்கு ஒன்று மேலே இருந்தால் ஆட்சி அமைக்கலாம், ஆட்சி நடத்தலாம். மகாராஷ்டிராவில் எந்த கட்சியும் பெரும்பான்மை எடுக்கல. பாஜக நம்பர் 1, நம்பர் 2 சிவசேனா, நம்பர் 3 காங்கிரஸ், நம்பர் 4 தேசியவாத காங்கிரஸ். பாஜகவிற்கு ஒன்று சிவசேனா சப்போர்ட் பண்ணணும், இல்லை தேசியவாத காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணணும். வேறு வழியே இல்லைன்னா ஆட்சி நடத்த முடியாது என்ற நிலை. நாளை மறுநாள் வாக்கெடுப்பு நடத்தும் போது தேசியவாத காங்கிரஸ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, பாஜகவிற்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. இதனால் மகாராஷ்டிராவில் ஏற்கனவே அமைந்திருக்கும் பாஜக தலைமையிலான அரசு நிச்சயமாக கலைய வாய்ப்பே கிடையாது. அந்த அரசு நீடிக்கும் அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ சிவசேனாவுக்கும் பாஜகவிற்கும் ஏன் ஒத்து போல அப்படின்னா, பாஜக சிவசேனாவுடன் நாங்கள் கூட்டணி வைக்க விரும்புகிறோம். ஏன்னா 25 வருஷம் கூட்டணி எப்படியோ எலெக்ஷன் காரணங்களுக்காக உடைஞ்சு போச்சு. இப்போ திரும்ப அவங்களோடவே கூட்டணி வைக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிவசேனா பார்த்தாங்க, அடடே பாஜகவில் 2 பேர் அப்படின்னா நம்மள ஒருத்தர் இருக்காங்க. அதே மாதிரி அமைச்சர் பதவியிலேயே நாம் கேட்போம். எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் 121 எம்எல்ஏக்களை பாஜக வச்சுருக்காங்க, 63 எம்எல்ஏக்களை சிவசேனா நாம் வச்சுருக்கோம். இதனால் 2 பேர் பாஜகவை சேர்ந்தவங்க அமைச்சராக இருந்தால் ஒருவர் சிவசேனா சேர்ந்தவர் அமைச்சராக இருக்கணும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். இது மட்டும் இல்லாமல் அவங்க துணை முதலமைச்சர் பதவியும் கேட்டதாக ஊடகத்தில் தகவல்கள்லாம் வெளியாயிடுச்சு. பாஜகவிற்கு இதில் விருப்பம் இல்லை. பாஜக என்ன சொல்கிறாங்க, முதல்ல நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நாளை மறுநாள் நடக்கவிருக்கும் வாக்கெடுப்பில், அதன் பிறகு மந்திரி பதவியை கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி பாஜக சொல்கிறாங்க. சிவசேனா என்ன சொல்கிறாங்க, இல்லை முதல்ல மந்திரி பதவியை கொடுங்க, அதன் பிறகு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் மகாராஷ்டிராவில் இந்த இழுபறி. சிவசேனா எதிர்கட்சியில் அமரப்போகிறதா? சிவசேனா உத்தவ் தாக்கரே சொல்லிட்டார், இன்னும் 2 நாள் பார்ப்போம், இல்லைன்னா நாங்கள் எதிர்கட்சியில் உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொரு தகவல்கள்லாம் என்ன கசிது மீடியாவில் அப்படின்னா, ஊடகங்கள் அப்படின்னா, சிவசேனா தேசியவாத காங்கிரஸோடு பேசி வராங்க, தேவையில்லாமல் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி கேன்வாஸ் பண்ணி வராங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் ஊடகத்தில் கசிந்து வந்து கொண்டிருக்கிறது. நாளை மறுநாள் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிய வரும், சிவசேனா பாஜக கூட்டணி மகாராஷ்டிராவில் நீடிக்கிறதா அல்லது மகாராஷ்டிராவில் சிவசேனா எதிர்கட்சியாக அமர்கிறதா, தேசிய அளவில் பாஜகவுடன் வைத்திருக்கும் கூட்டணியை நீட்டித்துக் கொள்கிறதா அல்லது முறித்து கொள்கிறதா என்று நாளை மறுநாள் நமக்கு தெரிய வரும்.